நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களை கூட்டிக் கொண்டு சேர்த்த உடைய கிருபைக்காக நன்றி. விண்ணக தந்தையுடைய அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூயாவின் துணையும் ஒவ்வொரு நேரம் எங்களோடு கூட நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறபடினால் நன்றி. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். விண்ணிலிருந்து எங்களை தேடி வந்த விடியலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் உடைய வார்த்தையை ஏற்கும் அளவிற்கு ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறபடினால் நன்றி. நீரே முன்குறித்த உம்முடைய திட்டங்களுக்காக நன்றி. இந்த வார்த்தை அப்பா எங்களுக்குள்ளாக பல மடங்கு பலனை தருகிற உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமகிமையும் அப்பா ஒருவருக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். இப்போ நம்ம 2 நாளையில் கிறிஸ்மஸ் ஆண்டவருடைய பிறப்பின் நிகழ்ச்சியை கொண்டாட போகிறோம் இல்லையா? அந்த பிறப்பின் வாழ்த்து ஒவ்வொருத்தரும் நம்ம ஒருத்தருக்குள்ளே பகிர்ந்து கொள்வோம். உண்மையாகவே நம்ம பெற்றுக்கொண்ட அந்த மீட்பின் பலனை நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம். அதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுறோம், நினைவு கூறுறோம். நம்மளுடைய கிறிஸ்தவ சமயத்தோட நம்ம கிறிஸ்தவர்கள் இல்லையா, நம்ம மறை உண்மை என்ன? நம்ம கிறிஸ்தவ சமூகத்தோட மறை உண்மை என்ன? கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். 1 தீமோத்தேயு 3:16, 1 தீமோத்தேயு 3:16 இறை வார்த்தையிலேருந்து பார்ப்போம். யாராவது வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:16. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமில்லை. அது பின்வருமாறு: மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியால் நேர்மையாளர் என நியமிக்கப்பட்டார், வானதூதருக்கு தோன்றினார், பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார், உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்க பெற்றார், மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, மானிடராய் பிறந்தார், வெளிப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு பிறந்தார், அவர் உயிர்த்தார், மீண்டும் வருவார் அப்படிங்கிறதா இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டாக இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, நமது சமயத்தின் மறையுண்மை உயர்வானது என்பதில் ஐயமில்லை. நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் பெருமை பாராட்டலாம். நம்மளுடைய மறை உண்மை என்னது? உயர்வானது. அதில் ஃபஸ்ட் என்ன? மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். அதுக்கு பிறகு எல்லாமே சொல்கிறாங்க. தூயாவியால் நேர்மையாளர் என்று மெய்ப்பிக்கப்பட்டார், வானதூதருக்கு தோன்றினார், பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார், உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பட்டார், மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார். திருப்பி வருவாருங்கிறத மட்டும் இங்கே சொல்லலை. மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். அப்போ கடவுள் மானிடராய் வெளிப்படுத்தப்பட்டது தான் நம்ம ஓகே. கிறிஸ்து பிறப்பு இப்போ கேட்குறேன், ஃபஸ்ட்டே இந்த கொஸ்டினை கேட்டிருக்கணும். கிறிஸ்து பிறப்பு விழா என்றால் என்ன? கிறிஸ்து பிறப்பு விழா என்றால் என்ன? மனித வடிவில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஸ்டின் ஆன்சர் லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானே சொல்லிட்டேன்ல. நான் ஃபஸ்ட் இதை கேட்கணும்னு நினச்சேன். கிறிஸ்து பிறப்பை கேட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். பட் எனிவே நம்மளில் வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியோட மையமே என்ன? நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மளை மாதிரி பிறக்க ஆசைப்பட்டார். அவருக்கு நம்ம மேலே இருக்கிற அன்பில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. படைச்சதும் என்ன பண்ணார்? அவரை போல நம்மளை படைச்சாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? அவ்வளவு பெரிய ஆண்டவராக இருந்துட்டு அவர் யாரை போல பிறக்க ஆசைப்பட்டாரு? என்னையும் போலையும் உங்களையும் போலையும் மானிடராய் பிறக்க ஆசைப்பட்டார். இதுதான் பிளான். ஹோலி ட்ரினிட்டி இருக்காங்க. காட் தி ஃபாதர், ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட். இவங்க 3 பேரும் ஒரு பிளான் போட்டாங்க. என்ன பிளான் போட்டாங்க? மானிடராக போய் நம்ம பிள்ளைங்களை மீட்கணும். அந்த பிளான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் ஆனது தான் கிறிஸ்மஸ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் இல்லைன்னா ஈஸ்டர் இருந்திருக்குமா? இருந்திருக்காதுல்ல. கிறிஸ்மஸ் இல்லைன்னா ஈஸ்டர் இல்லை. அதோட தொடக்கம் தான் இது. நம்மள எல்லாரும் எல்லாமே பண்ணுறோம். ட்ரெஸ் எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்களை கூப்பிடுறது, அலங்காரம் பண்ணுறது, நிறைய பண்ணுறோம். ஆனால் எத்தனை பேருக்கு இதோடைய உண்மை தெரியுது அப்படிங்கிறது தெரியல.
அப்ப கடவுள், நம்மை படைத்த கடவுள் நம்மை போல மனிதனாக வர ஆசைப்பட்டதான் கிறிஸ்துமஸ். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஆதாம அனுப்புனார் இல்லையா? ஆதாம படைச்சாரு, தன்னுடைய சாயல்ல படைச்சாரு. அந்த ஃபர்ஸ்ட் பிளான் வந்து என்ன ஆச்சுது? பிளான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால பிளான் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்போ திருப்பி என்ன பண்ணாரு? தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பி என்ன உங்களை மீட்க ஆண்டவர் பிளான் பண்ணி, இந்த உலகத்தையே படைத்த கடவுள் பிளான் பண்ணி தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்ப அவர் சித்தமானாரு. இயேசு கிறிஸ்து மனமும் வந்து உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருக்க அன்புனால இந்த உலகத்தில் மானிடராய் வந்தது தான் கிறிஸ்துமஸ். அப்போ கிறிஸ்துமஸில் நமக்கு என்ன கிஃப்ட்டு? நமக்கு என்ன கிஃப்ட்டு? Jesus, பிரைஸ் தி லார்ட். யார் தந்தது? God the Father. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்போ பேபி ஜீசஸ் தான் நமக்கு தரப்பட்ட கிஃப்ட். அப்போ யார் மூலம் அது அறிவிக்கப்பட்டது? அதுவும் எல்லாருக்கும் தெரியும். சரியா, கொஞ்சம் இதாவே கேட்பேன், யாருக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. யார் மூலம் அறிவிக்கப்பட்டது? உங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு யார் மூலம் அறிவிக்கப்பட்டது? வானதூதர்கள் மூலம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 2வது அதிகாரம் எடுத்து வாசிங்க யாராவது. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஆமென். ஆமென். அடுத்து வாசிங்க சிஸ்டர். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 10ல இருந்து 14 வரை வாசிங்க சிஸ்டர். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னாச்சு? யார் மூலம் நமக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது? வானதூதர்கள் மூலம் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. யாரிடம் அறிவிக்கப்பட்டது? இடையர்கள் மூலம். ஓகே ஓகே. எங்க வச்சு அறிவிக்கப்பட்டது? யாருக்கு அது எப்போ டவுட் வந்திருக்கா? ஏன் இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு யாருக்கா டவுட் வந்திருக்கா? ஓகே, எனக்கு டவுட் வந்தது. ஏன்னா இந்த உலகத்தை படைத்த கடவுள் தானே. அப்போ ஏன் இடையர்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் வந்தது. தெரியல, மேபி அரண்மனையில் இருக்கிற மன்னர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அவங்க மட்டும் அந்த மீட்பை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான ஆன்சரான்னு தெரியல. அறிவிக்கப்பட்டது யார்கிட்ட? இடையர்கள்ட்ட. அந்த சமுதாயத்தில் ஏற்றமும் தாழ்ந்த நிலையில் இருந்தவங்க தான் அவங்க. அவங்களுக்கு இரவு வேளையில் அவங்க வந்து அந்த கிடையை, ஆடுகள் தங்கக்கூடிய அந்த கிடையை காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க நைட் நேரத்தில். ஒவ்வொரு இரவுகளும் அவங்களுக்கு ரொம்ப பயமான திகிலான இரவாக தான் இருக்குமா. ஏன்னா காலையில் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் அந்த ஆடுகள் அவங்க காக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? விழித்திருந்து காக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுமா? செந்நாய்கள் நிறைய உண்டுமா. அது வந்து என்ன பண்ணுமா? அந்த ஆடுகளை கடிச்சிட்டு அது போயிருமா, அது கொண்டு போயிருமா. அப்போ என்ன ஆகும்? அந்த உரிமையாளர் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்குள்ள சேலரியிலேருந்து தான் அதை கட் பண்ணுவாங்களாம். அப்போ அந்த அளவுக்கு ஒவ்வொரு இரவுகளும் அவங்களுக்கு பயம் நிறைந்ததாகவும் திகில் நிறைந்ததாகவும் இருந்துதான். அப்போ அறிவிக்கப்பட்டது யார்கிட்ட? இடையர்கள்ட்ட. யார் அறிவிச்சது? தூதர்கள். யாருக்கெல்லாம் இந்த மீட்பு, இந்த நற்செய்தி? தூதர்கள் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மீட்பர் பிறந்திருக்கிறார். பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. நற்செய்தி சொன்னாங்க. என்ன நற்செய்தி? நற்செய்தி என்ன? உங்களுக்கு ஒரு மீட்பர் வந்திருக்கிறார். மீட்பர் பிறந்திருக்கிறார். வாசித்தீங்களாமா? அது எப்படி இருக்கு? பிறந்திருக்கிறாருன்னு தான் இருக்கும், பிறக்க போகிறாருன்னு இல்லை, பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கும். சரியா? அப்ப யாருக்கெல்லாம் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது? அந்த இடத்துலயே அதுல இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த நற்செய்தி? எல்லா மக்களுக்கும். கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் இல்லை,
எல்லா மக்களுக்கும். மேபி அவங்க நம்புறாங்களோ நம்பலையோ, விரும்புறாங்களோ விரும்பலையோ, எல்லாருக்குமான நற்செய்தி தான் இது. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. இந்த பைபிள்ல இருக்கிற ஒரு வார்த்தையும் பொய் கிடையாதுல்ல. இந்த பைபிள்ல இருக்கிற ஒரு வார்த்தையும் பொய் கிடையாது. இது அதன் பொருளை செய்து முடிக்காமல், இந்த வார்த்தை எதுக்காக இருக்கோ அதை செய்து முடிக்காமல் இந்த வார்த்தை திரும்ப போகாது. ஆண்டவருடைய முன்னிலையில் இருக்கிற ஏஞ்சல்ஸ் வந்து சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை கரெக்டாக வாசித்தோம்னா, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும், அதில் எல்லாங்கிறது நம்ம நோட் பண்ணணும், பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வரலாம், இது கண்டிப்பாக நடக்கும், எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்கனவே இதற்கான மீட்பு கொடுக்கப்பட்டாயிற்று. ஈவன் அவங்க பார்க்குற நிலைமையில இருந்தாலும் சரி, பார்க்க முடியாத இருளின் பிடியில் அவங்க இருந்தாலும் சரி. இப்போ எந்த ஒரு சகோதரியை நம்ம பார்க்கும்போது, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு நாள் நினைக்கக்கூடாது. ஏன் நினைக்கக்கூடாதுன்னா, இவங்களுக்கான மீட்பு ஏற்கனவே வானதூதர் மூலம் அறிவிக்கப்பட்டாச்சு. என்னைக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதுக்காக தான் வெயிட்டிங். கீழே பார்த்தீங்கன்னா 13:14 வாசிப்போம். உடனே வானதூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக அப்படின்னு 2 இது. ஓகே, இதில் நான் இன்னொரு இது கூட கேட்குறேன். எத்தனை தூதர்கள் இங்கே வந்தாங்க? எத்தனை தூதர்கள் இங்கே வந்து இந்த இதை சொன்னாங்க? அந்த நேரத்தில் எத்தனை தூதர்கள் இருந்தாங்க? தூதர் பேரணி, இல்லாம தூதர் பேரணி நிறைய. பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். நம்ம பார்ப்போம், தூதர்களோட விசிட்டேஷன் நம்ம பார்த்துருக்கோம். செக்கரியாவுக்கு வந்தாங்க கப்ரியேல் அதிதூதர், அன்னை மரியாவுக்கு வந்தாங்க, யோசேப்புக்கு வந்தாங்க, அதெல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இந்த இடத்துலையும் இடையர்களுக்கு வர்றாங்க. இங்கே வரும்போது ஒரு பெரிய பட்டாளமே வருது. இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே மொத்த தூதர் கூட்டமும் சேர்ந்து என்ன சொல்லுது? உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. அவருக்கு உகந்தோர் யாரு? உகந்தோருக்கு அமைதி, அவருக்கு உகந்தது யார்? நம்புறவங்க இல்லையா? இந்த வானதூதருடைய இந்த இதை நம்புறவங்க தான் அவருக்கு உகந்தோர். இவங்க எல்லாருக்கும் தான் இந்த கிஃப்ட் கொடுக்கப்பட்டது. என்ன கிஃப்ட்? பேபி ஜீசஸ், குழந்தை இயேசு இல்லையா? நம்புற எல்லாருக்கும் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு ஆளு கூட, எந்த முஸ்லிம் சகோதரோ எந்த ஹிந்து சகோதரோ இதுல வந்து விலக்கு கிடையாது. இது வந்து தெரியும் போது நமக்கு இன்னொரு பயங்கரமான ஒரு தெம்பு வரும். இது வந்து எல்லாருக்குமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன் ஜீசஸ் வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா முஸ்லிம், அவங்க மதத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னு கேட்டால் தெரியல, நம்ம அதை வாசித்ததுல நமக்கு தெரியாது. ஆனா கடவுள் முன்குறித்தது அவங்களையும் தான். உகந்தோருக்கு நம்புனா, இந்த நற்செய்தியை வானதூதர்கள் சொன்ன இந்த நற்செய்தியை நம்புனா கண்டிப்பா என்ன, அவங்களுக்கு இந்த மீட்பு உண்டு. ஓகே, இவ்வளவு நம்மளோட இன்ட்ரோ பார்த்துட்டோம். அந்த நேரம் வானதூதர்கள் சொன்னாங்க இல்லையா, சொன்ன டைமு இடையர்கள் என்ன மனநிலையோடு இருந்தாங்க? பயத்திலையும் கலக்கத்திலையும் இருந்தாங்க. மீட்பர் பிறந்திருக்கிறாருன்னு சொன்ன டைம்லையும் எந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு அதை கேட்கிற நீங்களும் நானும், கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன மனநிலையோட இருக்கிறோம்? இந்த மீட்பு எனக்கு தரப்பட்டு விட்டது அப்படிங்கிற இந்த தூதர் சொன்னது மாதிரி பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியா இது எனக்கு இருக்கா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மகிழ்ச்சி மட்டும் இல்ல, பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியா எனக்கு இது இருக்கா? எப்ப இது இருக்கும்? இப்ப முன்னாடி எஸ் சிஸ்டர் யாராவது சொல்றீங்களா? அவரை நம்புனாங்க. பிரைஸ் தி லார்ட். அவரை நம்பினா இது எனக்கு பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியா இருக்கும். ஆனா நம்ம நம்புறோம், நம்ம நம்பிக்கையில எப்படி இருக்கிறோங்கிற தெரியல. உண்மையிலேயே நமக்கு இது பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியா இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் இயேசு கிறிஸ்து எங்க பிறப்பாரு, மீட்பர் பிறப்பாருன்னு தெரியும், எங்க பிறப்பாரு எப்ப பிறப்பாரு தெரியாது. அவங்களோட எதிர்நோக்கு இன்னொரு விதமா இருந்தது. இடையர்களுக்கு என்ன இருந்தது? பிறந்திருக்கிறாருங்கிறத கேட்டாங்க மகிழ்ச்சியோட. பின்னாடி நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது தெரியும், இடையர்கள் என்ன பண்ணாங்களாம், போற்றி துதித்து கொண்டே இவங்க போனாங்களாம். அதை போய் ஜீசஸையும் பார்த்துட்டு திரும்பி போகும்போது போற்றி துதித்து கொண்டே போனாங்கிறது மகிழ்ச்சியில அவங்க போனாங்க. பட் நீங்களும் நானும் ஒவ்வொரு நிமிஷம், இன்னைக்கு அந்த மீட்பு எங்க இருக்கு? இன்னைக்கு அந்த மீட்பர், அன்னைக்கு பெத்லகேம்ல பிறந்திருந்த மீட்பர் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு?
எனக்குள்ளாக இருக்கிறார். எனக்குள்ளாக இருக்கிறார். அப்ப நான் எப்படி இருக்கணும்? உண்மையிலே இந்த மனநிலையோட தான் நான் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறேனா? அந்த மகிழ்ச்சியோட தான் நான் கொண்டாடுறேனா? எனக்காக அறிவிக்கப்பட்ட மீட்பின் திட்டம், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இப்ப அவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த மகிழ்வு என்னிடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும். இல்லைன்னா வேற ஒன்றும் இல்லை, நான் நம்பணும். சிலவங்க சொல்லலாம், நீங்க பெருமகிழ்ச்சிங்கிறீங்க, எங்க நம்ம கவலைப்படுறதுக்கு 1000 ரீசன் இருக்கு சிஸ்டர். அது சரியில்லை, இது சரியில்லை, குடும்பத்துல எல்லாமே பிரச்சனையா இருக்கு, நோயா இருக்கு, முடியல, 1000 ரீசன் இருக்கலாம். ஆனா நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் போதும், ஜீசஸ்ங்கிற அந்த ஒரு ரீசன் போதும். ஏன்னா ஆண்டவருடைய முன்னிலையில் இருக்கிற அந்த தூதர் வந்துதான் சொன்னாங்க, உங்களுக்கான நற்செய்தி, மீட்பர் பிறந்திருக்கார். மீட்பர் அவர் என்ன மீட்டுட்டார். 1000 ரீசன் எனக்கு முன்னாடி இருக்கலாம், அது எனக்கு மேட்டரே கிடையாது. என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய நம்பிக்கை என்னுடைய சூழ்நிலையை பொறுத்தது அல்ல, என்னுடைய தகுதியை பொறுத்தது அல்ல. எனக்கு கிஃப்டா தான் தரப்பட்டிருக்கு. தகுதியை பார்த்து கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா யார் கொடுப்பா? கிஃப்ட்டுங்கிறது சும்மா கொடுக்கறது, கொடையா கொடுக்கறது இல்லையா? என்னுடைய தகுதி என்னுடைய இயேசு கிறிஸ்து, நான் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னுடைய தகுதி இயேசு கிறிஸ்து. அப்ப நான் எந்த இடத்துலையும் இதை குறித்து நான் என்ன பண்ண முடியும்? மகிழ்ச்சியோட இருக்க முடியும். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எனக்குள்ள எந்த அளவுக்கு இந்த உண்மை தெரியாம நான் செலிப்ரேட் பண்ணேன்னா எப்படின்னு தெரியல. எனக்கு தெரியணும், எனக்கான மீட்பர் பிறந்திருக்கிறார், அவரு எனக்குள்ளாடி இருக்கிறார், என்ன நடத்தி கொண்டு இருக்கிறார். எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும், என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்கும், நான் பார்க்கிற எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமான மீட்பர். அப்ப எவ்வளவு ஹாப்பியா நம்ம இருக்கணும். இந்த மனநிலையோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நம்ம கொண்டாடணும். உகந்தவருங்கிறது என்னுடைய தகுதியை பொறுத்து. இந்த ஏஞ்சல் சொன்னாங்க இல்லையா, திருப்பி போகும் இந்த வானத தூதர் பேரன் என்ன சொல்லுச்சு? உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்த ஒரு அமைதி உரித்தாக. இன்னைக்கு நான் உகந்தவனா இருந்தேன்னா எனக்கு அமைதி. உகந்தது என்ன? நான் நம்பணும். நான் நம்பிக்கை இல்லாம எனக்கான மீட்பர் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கறத நான் முழுசா நம்பணும். அவருடைய பிளான் பெருசு. ஹல்லேலூயா. எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. மனித உலகில் நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். மனுஷனா இருந்து அதை பார்க்கறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது சிலருடைய உள்மன குரலாக இருக்கலாம். கடவுள் மனிதராக பிறந்ததற்கு சில ரீசன்ஸ் நம்ம பார்ப்போம். கடவுள் மனிதராக பிறந்ததற்கு எபிரேயர் 2:14, எபிரேயர் 2:14. அவர் ஆசைப்பட்டார்னு சொல்ல முடியும். அவர் ஒரு ஆசைப்பட்டார், என்ன போல பிறக்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டார். என்னையும் உங்களையும் போல பிறக்கிறதுக்கு, என்ன போல மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனை போல பிறக்கிறதுக்கும் அவர் ஆசைப்பட்டார். எபிரேயர் 2:14. ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளை போல, அப்பிள்ளை யாரு? நானும் நீங்களும் தான். என்ன போல, உங்களை போல இருக்க அவர் என்ன பண்ணாரு? அதே இயல்பில் பங்கு கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்து என்னை போல உங்களை போல ஒரு மனிதனாய் மாற அவர் எந்த அளவுக்கு தாழ்ந்து வந்தாரு? தன்னுடைய படைப்பான அன்னை மரியாவின் அந்த கருப்பைக்கு உள்ளாடி தன்னையே ஒடுக்க ஆசை கொண்டார். ஹல்லேலூயா. அதான உண்மை இல்லையா? அவ்வளவு பெரிய கடவுள் என்ன போல பிறக்கிறதுக்காக, உங்களை போல பிறக்கிறதுக்காக என்ன பண்ணாரு? தான் படைத்த படைப்பாகிய அன்னை மரியாளின் கருவினுள் தன்னையே ஒடுக்க ஆசை கொண்டார். 10 மாசம் அதுக்குள்ள இருக்க ஆசைப்பட்டார். அவர் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, அவராவே. ஏன்? எதனால? மனிதனாக பிறந்துதான் அவர் நம்மளை மீட்க முடியுமா? வேற ஏதாவது ஒரு கடவுளாக, ஒரு ஏஞ்சலாக இந்த உலகத்துல வந்து மீட்க முடியாதா? என்னை உங்களை மீட்கணும்னா நான் எப்படி பிறந்தேன்? நான் என் அம்மாவுடைய கருவினுள்ள போய் தான் நான் பிறந்தேன். நீங்க எப்படி பிறந்தீங்க? உங்க அம்மாவுடைய கருவினுள் போய் தான் நீங்க பிறந்தீங்க. ஜீசஸும் தன்னையும் தனது ஒரு தாயின் கருவினுள், அவர் ஒரு இறைவன், அவ்வளவு பெரிய இறைவன், ஒரு இந்த உலகத்துல இருக்கிற ஒரு புனிதமான ஒரு பெண்ணின் உள் தன்னை அடக்கி கொண்டார். ஒரு நார்மலான பிள்ளையா தான் அவர் வளர்ந்தார் இல்லையா? யாரா சொல்ல முடியுமா ஜீசஸ் வந்து மதர் மேரி அவங்கள பாதுகாக்கல? டெய்லி ஜீசஸுக்கு குழந்தையா இருக்கும்போது பசிக்கும் போதெல்லாம் மேலேருந்து மன்னா வந்து விழும்,
மதர் மேரி பார்ப்பாங்க, குழந்தை பாலும் குடிக்க மாட்டேங்குது, வயிறு எப்பவும் ஃபில்லாகி இருக்குது, அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்து ஒரு அற்புத குழந்தையாக இந்த குழந்தை இந்த உலகத்தில் இருந்தது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து குழந்தை பருவத்தில் ஒரு அற்புத குழந்தையாக இருந்தாரா. அவருடைய இந்த உலகத்துக்கு வர அந்த வருகை எப்படி இருந்தது, ரொம்ப அசாதாரணமாக இருந்தது. ஆனால் இந்த உலகத்தில் வந்த பிறகு அவருடைய வளர்ச்சி சாதாரணமாக இருந்தது. 100க்கு 100 கடவுளும் மனிதனுமாக அவர் இருந்ததுனால ஒரு சாதாரண ஒரு குழந்தையை போல தான் அவர் வளர்ந்தார். எந்த ஒரு ஸ்பெஷல் சைல்டாகவே இயேசு கிறிஸ்து இருக்கல. எப்படி நம்ம அம்மா நம்மளை தாளாட்டினாங்களோ அது மாதிரி தான் மதர் மேரி அவங்கள தாளாட்டி வைப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், பிடிச்சு நடந்ததாக இருக்கட்டும், கீழே விழுந்து எழும்புனதாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு பெரிய கடவுள். நம்ம நினைக்கும் போது உண்மையிலே எவ்வளவு ஆசை நம்ம மேலே அவர் கொண்டிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அவரை போல் என்ன படைச்சாரு, ஃபஸ்ட்டு பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு, திருப்பி என்ன பண்ணார், இந்த உலகத்தில் அவரே வந்துட்டார். அவர் ஒரு ஏஞ்சலாக வந்திருக்கலாம், வரல. அவர் என்ன பண்ணார், என்னை போல ஒரு மனிதனாக. அப்புறம் நான் ஒரு தாய்கிட்டேருந்து பிறந்தனாலும் அவரும் ஒரு தாய் வழியாக பிறந்தார். இதெல்லாம் பண்ணாதான் என்னை அவர் மீட்டுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஆசை கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மனுஷங்க என்ன நினைப்போம், இன்னைக்கு நான் ஒரு நிலையில் இருக்கேன்னா நான் அடுத்த நாள் என்ன நினைப்பேன். நம்ம இறைவார்த்தை கூட அப்படி தான் இருக்குது. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் கீழே, அது ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு தத்தங்கள். மனிதர்கள் நம்மளும் என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், ஓகே எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் இன்னைக்கு வச்சுருக்கிறேன், எனக்கு நாளைக்கு ஒரு கார் கிடைக்காதா, பைக்கு கிடைக்காதா, பைக்கு கிடைச்சா காரு கிடைக்காதா, காரு கிடைச்சா இதை விட பெரிய கார் கிடைக்காதா. அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம எப்படி கொண்டு போக நினைப்போம், 1 by 1 எப்படி நினைப்போம். யாராவது நினைப்பீங்களா, இன்னைக்கு நான் இன்னைக்கு சைக்கிளில் போகிறேன், கடவுளே நாளைக்கு எப்படியாவது இந்த சைக்கிள் பஞ்சராகி நடந்து தான் போகணும் அப்படின்னு யாராவது நினைப்போமா. யாரும் ஆன்சரே சொல்லாமல் இருக்கிறீங்களா. அப்போ நான் நினைக்கிறேன் புரியலையான்னு தெரியல. யாராவது நினைப்போம், அப்படி நினைக்கவே மாட்டோம். ஒரு செருப்பு பிஞ்சு இருக்குன்னு வைங்களேன், அந்த பிஞ்சு செருப்போட ஓரளவுக்கு கொஞ்சம் இது இல்லாமல் ஒரு செருப்பு இருக்குது, அடுத்த நேரம் நினைப்போம் நல்ல ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். இல்லை இந்த செருப்பு பிஞ்சே போயிடணும், நான் கால் கொண்டு தான் நடக்கணும் அப்படின்னு நினைப்போமா. இல்லை, நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாள் மேலே போகணும்னு நினைக்கிறோம். பட் ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் தன்னையே தாழ்த்தினார். எங்கே இருந்த இறைநிலையில் இருந்து என்ன பண்ணார், என்னையும் உங்களையும் மீட்பதற்காக ஒரு சாதாரண குழந்தையாக ஒரு பெண்ணின் வயிற்றில் தன்னை உடைக்கி அவர் என்ன பண்ணார், தன்னை தாழ்த்தினார். தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் என்னையும் உங்களையும் போல வாழ்கிறதுக்கு அவர் ஆசை கொண்டார். அவர் பிறந்த அந்த நேரத்தில் கூட ஹாஸ்பிட்டலில் இடம் கிடச்சிதா, ஹாஸ்பிட்டலில் அவருக்கு இடம் கிடச்சிதா, குழந்தை பிறந்த போது ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்கல. மேபி அதுவும் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு தாழ் நிலையில் இருக்கிற ஒரு குழந்தையையும் மீட்கணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். ஒரு துணியில் சுற்றி எங்கே கடத்தப்பட்டார், துணியில் சுற்றி எங்கே கடத்தப்பட்டார், தீவன தொட்டியில். அங்கே ஒருவேளை அந்த தொழுவத்தோட ஓனர் கூட அவங்க பிள்ளை அங்கே கடத்துவாரா, தனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா வீட்டுக்குள்ளே வச்சு பாதுகாக்க தானே நினைப்பார் இல்லையா. இந்த உலகத்தையே படைத்த இறைவன் அவருக்கு கிடைத்த இடம் எங்கே, அந்த தொழுவத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்கு தெரியணும், என் மீது கொண்ட அன்பு. அவர் மனிதனாக பிறக்க ஆசைப்பட்டார். என்னை போல, மனிதனுங்கிறத விட என்னை போல ஒரு மனிதனாக. ஏன்னா என்ன மீட்கிறதுக்காக. அவர் ஒருவேளை ஒரு அரண்மனையில் பிறந்திருக்கலாம், பிறந்தா ஒருவேளை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அரண்மனையில் பிறந்திருக்கலாம், பிறந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, ராஜாக்களை மட்டும் மீட்க தான் கடவுள் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி மேபி சொல்லியிருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. நான் அப்படி நினச்சேன், என்னை போல ஒரு மனிதனாக. அப்போ என்னுடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் என் மைண்டில் இருக்கணும், என்ன போல ஆண்டவர் மனிதனாக பிறந்தார். 2வது, அவர் மனிதனாக பிறந்தது இன்னொரு ரீசனாக இருக்கலாம். இன்னொரு ரீசன் கண்டிப்பாக இருக்கலாம், இல்லை இன்னொரு ரீசன். மனிதனாக பிறந்து என்னாலையும் உங்களாலையும் எதிர்கொண்டு வெளியே வர முடியாத பலவற்றை ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து அவர் அதை கடந்து வந்ததன் மூலம் நமக்கு சொல்லித்தர அவர் மனிதனாக பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம சொல்லலாம் அவர் கடவுள், அவரால் எல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை, கண்டிப்பாக இல்லை. அவர் மனிதனாக பிறந்தது, நம்ம சொல்கிறோம்ல, நான் ஒரு பலவீனன், நான் ஒரு தூசி, நான் ஒரு துரும்பு, எனக்கு ஒன்றும் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை. அவர் மனித பிறவியாக பிறந்தது, மனித பலவீனத்தில் எல்லாத்தையும் அவர் கடந்து தான் வந்தார்.
இந்த உலகத்தில் அவர் பிறந்த நேரத்தில், பூமிக்கு வந்த நேரத்தில், அவர் குழந்தையா பிறந்த நேரத்தில் எல்லா எத்தனை கஷ்டங்கள் இந்த உலகத்தில் உண்டு எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார், கடந்து தான் வந்தார். ஓகே, மனிதனாக பிறந்து ஆசைப்பட்டார். அப்போ மனிதனாக பிறந்தது மனித பிறவியில் இருக்கிற எல்லா பலவீனங்களிலிருந்து வெளிவரதுக்கு முடியுங்கிறத காட்டுறதுக்காகவும் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். மூன்றாவது அவர் என்ன பண்ணாரு, ஒரு மனிதனாக பிறந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்ன, ஒரு இறக்கணும்னா என்ன பண்ணணும், மனிதனாக பிறக்கணுமா இல்லையா? மனிதனுக்கு உங்களுக்கு எனக்கு சாவு உண்டு, அப்படிதானே? அப்ப அவர் சாவை சந்திக்கணும்னா என்ன ஆகணும், மனிதனாக பிறக்கணுமா இல்லையா? சாவை சந்திக்கணும்னா மனிதனாக பிறக்கணும்னா இல்லையா? பிறக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அவர் சாவை சந்திப்பதற்காக என்ன மனிதனாக பிறந்தாதான் அவர் என்ன பண்ண முடியும், மரணிக்க முடியும், இறக்க முடியும். அப்ப அவர் என்ன பண்ணாரு, மனிதனாக பிறந்தது என்னுடைய பிள்ளைகளை நாம் மீட்பதற்காக. அது பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2 எடுங்க. பிலிப்பியர் 2ல் இருக்கு, 2, 6, 7, 8. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2, 6, 7, 8 யாராவது வாசிங்க. கடவுளுக்கு இணையா இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் பெருமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றதாக கருதவே இல்லை. அவ்வளவு பெரிய கடவுள் என்னை போல, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் மனிதனாக பிறந்தது என்னை போல பிறக்கிறதுக்காக. ரெண்டாவது, மனிதனாக பிறந்து ஒரு மனுஷனால என்னென்ன கஷ்டங்கள் பட முடியுமோ, இப்ப நம்ம சொல்லலாம் இல்லை அவர் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அவர் மனிதனாக பிறந்து மனிதன்ல என்னென்ன கஷ்டங்கள் வருதோ அது எல்லாத்தையுமே அவர் கடந்து தான் வந்தார். மூன்றாவது, இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் தெளிவாக வாசித்தோம்னா, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஃபர்ஸ்ட், ஆனால் தம்மையே வெறுமையாக்கி. அப்போ இங்கே கடவுளுங்கிற நிலைமையில இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, தன்னையே வெறுமையாக்குறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, அடிமையின் வடிவை ஏற்கிறாரு, மனிதருக்கு ஒப்பானார். அப்போ ஒரு கடவுள், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எழுதுவோமே, கடவுள்ங்கிற ஒரு நிலைமை, அதுக்கப்புறம் என்ன வர்றாரு, மனிதன். மனிதனா பிறந்ததும் போதாதுன்னு அடுத்தால பார்த்தீங்கன்னா அடிமையின் வடிவு. அடிமைனா என்ன, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரவங்க எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் இதவா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு அடிமையின் வடிவை. கடவுளுங்கிற அவ்வளோ பெரிய நிலைமையிலிருந்து அவர் வந்தது மனிதனாக. மனிதனாக வந்த பிறகு அவர் என்ன பண்ணாரு, நமக்கு தெரியும், ஒரு அடிமையின் வடிவை ஏற்றார். அவருடைய பாடுகளின் போது என்ன பண்ணாரு, ஒரு அடிமையை போலதானே அவர் நடத்தினாங்க இல்லையா? அவரே ஒரு பெரிய ராஜா, அவர் சொன்ன எல்லாரும் கேட்பாங்க. அங்க என்ன, அவர் கை கட்டி நின்னார், சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு நின்னார், எனக்காகவும் உங்களுக்காகவும். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளுங்கிற நிலைமையிலிருந்து மனிதனாக வந்தார். மனிதன்லேருந்து அவருக்கு போதும்னு ஆகல, என்ன பண்ணார், அடிமையின் நிலைவை ஏற்றார், கைகட்டி நின்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா சாவை ஏற்றார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு. ஒரு அடிமை ஆனதோட அவர் போதும்னு ஆகல, ஏன்னா எனக்கும் உங்களுக்கு மரணம் உண்டு, அவரும் இந்த இடத்துல மரணத்தை ஏற்றார். அதுவும் சிலுவை சாவையே. எத்தனையோ சாவு இருக்கும் இல்லையா இந்த உலகத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா அது நான் இந்த பிலிப்பியர் 4:2-6 தான் நான் வாசித்துட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் தன்னையை வெறுமையாக்கிட்டு கடவுள்லேருந்து மனிதனுக்கு வந்தாரு, மனிதன்லேருந்து அடிமைங்கிற இடத்துக்கு வந்தாரு. அடிமையை வந்த பிறகு என்ன பண்ணாரு, சாவை ஏற்றார். மறக்கணும், நான் மரணத்தை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஏன்னா என் பிள்ளைங்க, அவங்கள நான் மீட்கணும்னா நான் மரணத்தை சந்தித்தாக வேண்டும். ஒருவேளை ஒரு ஏஞ்சலா வந்திருந்தா மரணத்தை சந்தித்திருக்க முடியுமா இயேசு கிறிஸ்துவால? ஏஞ்சல் ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இருக்கிறவங்களே அவங்களால இறக்க முடியாது.
அப்போ என்னை போல உங்களைப் போல ஒரு மனிதனாக பிறந்தாதான் அவர் இறக்க முடியும். அப்போ இங்கே சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுக்கு மேலே அதுவும் சிலுவை சாவையே. இந்த உலகத்தில் எத்தனையோ சாவு இருக்குல்ல, ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு சாவை அவர் எடுத்திருக்கலாம்ல. நம்ம சொல்லுவோம்ல, நல்ல மரணம், இருந்த உடனே போயிட்டார் அப்படின்னு நம்ம சிலவங்கள சொல்லுவோம்ல. கண்ணை மூடிட்டு படுத்தே இருந்தார், தூங்கிட்டார், அப்படி ஏதோ ஒன்று எடுத்துருந்துருக்கலாம்ல. அவர் எதுவும் எடுக்கல, சிலுவை சாவு. ஏன்? அந்த உலகத்தில் பெரிய கொடிய பாவிகளை சிலுவை கொடுத்தது அவங்களுக்கு தண்டனை. அப்போ அப்படிப்பட்ட பாவியை நான் மீட்கணும். என் பிள்ளைங்க ஒருத்தர் கூட அதில் மிஸ் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு இறப்பை அவர் எதிர்பார்க்கல, இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, சாவை ஏற்றுக்கிட்டாரு. அதற்கு மேலேயும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தினார். இப்படி உள்ள தாழ்மை நிலை எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். இதோட இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பை விழாவை நம்ம கொண்டாடும் போது இதை நான் நினைக்கணும். எவ்வளவோ பெரிய இடத்துல இருந்தவர் எனக்காக மனிதனானார், ஒரு அடிமையானார், சாவை ஏற்றுக்கொண்டார், அதுலேயும் ஒரு சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். உண்மையிலே ஆண்டவருக்கு அணிக்கப்பட்டது அவருக்கு இழைக்கப்பட்டது அநீதின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அவர் குற்றவாளின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவர் அடிக்கப்பட்டார். இப்போ யாராவது ஒருத்தங்கள குற்றவாளின்னு நம்ம அடிக்கிறோன்னா, குற்றவாளின்னு ஒரு கோர்ட்டு தீர்ப்பிடணும், அதுக்கப்புறம் தான் அவர் அடிக்க முடியும். நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி கயபா பிலாத்து விட்ட கூட்டு வரும்போதே அதுக்கு முன்னாடியே அவர் அடிச்சது தான் இருக்கு. திருப்பி பிலாத்துக்கு குற்றம் கண்டுபிடிக்க முடியல, திருப்பி என்ன விட்டாரு? ஏரோதுட்ட விட்டார். ஏரோது என்ன பண்ணாரு? இவர்கிட்ட நான் ஒன்றும் குற்றம் காணலன்னு அவரை பரிகாசப்படி திருப்பியும் பிலாத்துட்ட விட்டார். திருப்பியும் பிலாத்து சொல்றாரு, எனக்கு விட்ட குற்றம் காண முடியல, நீங்க ஏதாவது பண்ணுங்க. அப்ப 3 கோர்ட்ல உள்ளவங்க, ஒன்று ஃபர்ஸ்ட் பிலாத்து, திருப்பி ஏரோது, திருப்பியும் பிலாத்து, இவங்க 3 பேரும் சொன்ன பிறகுக்கும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாம மக்கள் கையில் ஒப்படைப்பாங்க. இவ்வளவும் அவர் கேட்கும் போதும், இத்தனை பாடுகள் படும்போது அவர் பொறுமையா இருந்தாரான்னு கேட்டா எஸ், எனக்காக, உங்களுக்காக. ஹல்லேலூயா. இப்படி இந்த ஒரு மனநிலையோட இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அப்போ நான் கொண்டாடும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சியோட கொண்டாட முடியும். ஏன்னா எனக்கான மீட்பு இந்த உலகத்துல தேடி வந்தது, விண்ணிலிருந்து விடியல் என்னை தேடி வந்தது, என்னை மீட்பதற்காக. அதற்கான நாள் தான் இது. நம்ம ஆண்டவர் இவ்வளவு பாடுகள் பட்டு அந்த இடத்துல போகும்போது கூட அவர் நினைச்சிருந்தா தூதர்களையோ யாரையாவது அவர் கூப்பிட்டா கண்டிப்பா பிதா ஹெல்ப் பண்ணாம இருப்பாரா? கண்டிப்பா பண்ணியிருப்பார். ஆனா அவர் அது விரும்பல. அந்த திட்டம் நிறைவேறும் போதுதான் என்னையும் உங்களையும் மீட்க முடியுங்கிறத இயேசு கிறிஸ்து தெளிவாக இருந்தார். எந்த இடத்துலையும் அவர் ஆனா ஒரு இடத்துல அவர் சொல்லுவார்ல, ஏரோதுட்ட சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? என்னுடைய ஆட்சி இவ்வுலகை சார்ந்தது அல்ல, அப்படி இருந்திருந்தா தூதர்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கிறார். பிலாத்து ஒரு இடத்துல சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தண்டனை தரவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்பவும் ஒரு சின்னதா ஒரு இதை சொல்லிட்டு அதை முடிச்சிருவாரு. என்ன சொல்லுவாரு? லைட்டா அந்த ஒரு இது, மேலிருந்து வர உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உன் வேலையை பாரு அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். இன்னைக்கு நீ இந்த பேசுறது எல்லாமே இந்த திட்டத்தின் அடிப்படையில் இருக்குங்கிறத தான் அவர் சொல்லுவார். நான் இதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறது உனக்காக தான், உன் மேல இருக்கிற அன்புனால தான் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கடவுள் என்ன பண்ணாரு? எனக்காக மனிதனா அவர் ஆசைப்பட்டாரு. அதுதான் கிறிஸ்துமஸ். அப்புறம் மனிதனாக இருந்து, மனித நிலையில் இருந்து எத்தனை பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியுமோ எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சதும் எனக்காக தான். ஏன்னா நான் மனித நிலையில் இருந்து எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக 3வது அவர் என்ன பண்ணாரு? சாவை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்தாதான் சாக முடியும். அவர் என்ன பண்ணாரு? ஒரு மனிதனாக பிறந்ததன் மூலம் எனக்கு சாவு உண்டு, அந்த சாவை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த பிலிப்பியர் 4:7, பிலிப்பியர் 2:6, 4:7, 2:6லேருந்து 9 வரை நம்ம வாசிக்கும் போது, அந்த ஒவ்வொரு லைனாக வாசிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். கடவுள் எனக்காக இவ்வளவு பாடுகள், ஏன் இதை பெரிய ஒரு சாதாரண மரணத்தை கூட அவர் ஏற்றுக்கொள்ள விரும்பலை. ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறவனுக்கும் அதிகபட்ச தண்டனையாக கொடுக்கக்கூடியது சிலுவை மரணம். அப்போ அதை விட குறைந்த தண்டனை ஏற்றுக்கொண்ட அந்த சிலுவை மரணம் கிடைக்கிறவன் மீட்கப்படாமல் இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அவ்வளவு பெரிய தண்டனையையும் அந்த எல்லா மக்கள் மத்தியில் அவர் ஏற்றுக்கொண்டார். அது கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது கடவுளுங்கிறவருக்கு சாவே இல்லை இல்லையா? அவர் நினைச்சாலும் சாக முடியாது. ஆனால்
அவர் எனக்காக உங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நம்ம சொல்லலாம், கடவுளே எனக்கு ரொம்ப டெம்டேஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நம்ம சொல்லலாம், கடவுளுக்கு இந்த உலகத்தில், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நேரம் சோதனைகள் எதுவுமே வரலையா, டெம்டேஷன் எதுவுமே வரலையா? யாராவது இன்னைக்கு சிலவங்க நம்ம பேசும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு சொன்னா புரியாது சிஸ்டர், அவ்வளவு பெரிய கொடுமைகளை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. கடவுள் கேட்பாரு, கெத்செமனி தோட்டத்துல என்ன ஆச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு? உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை அவர் மேல வைத்தப்ப என்ன ஆச்சு? அவருடைய வியர்வை ரத்தமாக வந்தது. ஜீசஸ் கேட்பாரு, நம்மளை பார்த்து கேட்பாரு, அப்படி சொல்றவங்கள பார்த்து கேட்பாரு, என்னைக்காவது உனக்கு அப்படி வந்திருக்காப்பா அப்படின்னு கேட்டா நம்மகிட்ட பதில் இருக்கா? இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எல்லாவற்றையும் அவர் கடந்து வந்துட்டு தான், என்னிடமிருந்து நீங்கள் கனிவும் தாழ்ச்சியும் கற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய மனநிலையே நீங்க வச்சுக்குங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு அவரை சொல்றதுக்கு எல்லாத்தையும் இருந்துட்டு ஒண்ணு இல்லைன்னு அவர் இழந்தாரு. இன்னைக்கு நானும் நீங்களும் இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? பல நேரங்கள்ல தெரியும், ஆனா இழக்கிறதுக்கு இழக்கிறதுக்கு ரெடியா இல்லை. பல நேரங்கள்ல தெரியும், நம்முடைய இதுன்னு சொல்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது, ஆனாலும் நம்ம இழக்கிறதுக்கு ரெடியா இல்லை. எல்லாம் அவருக்கு இருந்து அவர் இழந்தார் எனக்காக. ஆனா இன்னைக்கு நான் இழக்கிறேன்னான்னு கேட்டா பல நேரங்கள்ல இல்லை. நம்மளே நம்ம யோசித்து பார்க்கணும், நான் இந்த இடத்துல கரெக்டா இருக்கிறேன்னா? ஒன்றும் இல்லை, ஆனால் இழக்கிறதுக்கு ரெடி இல்லை. சின்ன சின்ன இருக்கிற 1-2 விஷயங்களை கூட இழக்கிறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் கடவுள் அனைத்தையும் வைத்திருந்து அவர் எனக்காக, உங்களுக்காக. அப்போ கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறதோட ஒரு பெரிய மெசேஜ்னா என்ன? அவர் என்னை போல இந்த உலகத்தில் ஊனும் இரத்தமும் கொண்ட, இந்த நம்ம பிலிப்பியர்ல வாஸ்தவ மாதிரி ஊனும் இரத்தமும் கொண்ட ஒரு மனிதனாக அவர் ஆசைப்பட்டார், என் மேல இருந்த அன்புனால. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இந்த உலகத்தையே படைத்த அவ்வளவு பெரிய கடவுள் அவர் என்ன பண்ணாரு? தன்னையே தாழ்த்தினார் என் மேல கொண்ட அன்புனால. நம்ம சொல்லலாம், கடவுளுக்கு தெரியாது நான் ஒருவேளை அழுறது, நான் சில நேரத்துல கஷ்டப்படுறது, நம்ம சிரிச்சாலும் கடவுளுக்கு தெரியும், நம்ம வேதனைப்பட்டாலும் கடவுளுக்கு தெரியும், நம்ம அழுதாலும் கடவுளுக்கு தெரியும். சில நேரத்துல ஒடுக்கப்பட்டு 4 ரூமுக்குள்ள நான் என்ன பண்ணாலும் கடவுளுக்கு தெரியாதுன்னா, கடவுள் எல்லாத்தையும் தாண்டி வந்தார். எப்படி ஹை லெவலில் இருக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். அவர் உன்னதமான இறைவன், எந்த தாழ்நிலைக்கு வர முடியுமோ அந்த தாழ்நிலைக்கு வரைக்கும் அவர் வந்தார். அதனால எல்லா சூழ்நிலையும் அவர் தாண்டி வந்ததுனால இந்த எல்லா சூழ்நிலையில் இருக்கிற எல்லாருடைய உணர்வுகளும் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம நினைக்கணும், ஆண்டவரை எப்படிப்பா நீங்க என் மேல வச்சிருக்க அன்பு எவ்வளவு பெருசா இருக்கு, நன்றி ஆண்டவரே. இதுதான் நம்மளுடைய இந்த கிறிஸ்துமஸுக்கு நம்ம கடவுளுக்கு மனசார கொடுக்குற ஒரு இதா இருக்கணும். சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எனக்கு போதும். இன்னைக்கு நம்ம ஒருவேளை நம்மளுடைய ஒரு நம்பிக்கைய ஹஸ்பண்டுக்கு மேல இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு மேல வச்சுட்டு இருக்கலாம். இல்ல சிலவங்க சொல்லலாம், ஹஸ்பண்ட் நல்லா இருக்கிறாங்க, இல்ல ஜாப் நல்லா இருக்குல்ல, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. இல்ல, இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு நம்ம என்ன சொல்றோம் இல்லையா, யார் கைவிட்டாலும் ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு நாள் உருவானது தான் இந்த கிறிஸ்து பிறப்பு நாள். இதோட இனிஷியேஷன் தொடங்கப்பட்ட நாள். அந்த பிதாவுடைய அந்த பிளான் இந்த உலகத்துக்கு வந்தது. அப்ப நான் அப்படி சொல்றேன்னா அதோடைய துவக்க நாள் தான் இது. அப்ப எனக்கு தெரியணும், ஆண்டவரே என்னுடைய எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, என்னுடைய கஷ்டமும் நஷ்டமும், நான் அழுறது நான் சிரிக்கிறது, என்னுடைய வேதனை எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா நீங்க இது எல்லாத்தையும் நீங்க தாண்டி வந்தீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். என்ன முழுசா புரிஞ்சுக்க இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் உண்டு. யாராவது ஒருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க அறிவை வச்சு தான் சொல்லுவாங்க. ஆனா இல்ல, உங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படிப்பட்டவள். எனக்கு நிறைய குறைகள் இருக்கு உங்க மேல, நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் புரியாம நிறைய இடத்துல இருந்திருக்கேன், என்ன மன்னிங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல எல்லாருக்குமான நற்செய்தியா இந்த கிறிஸ்துமஸ் இருக்கு, இந்த உலகம் முழுமைக்கும். இதுல ஒருத்தர் கூட விலக்குன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. அப்போ ஒரு கிறிஸ்தவ சகோதரனை பார்க்கும்போது, ஒரு ஹிந்து சகோதரனை பார்க்கும்போதும் நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே இவனுக்கும் மீட்பு, இவனுக்கான மீட்புமா தான் இந்த கிறிஸ்துமஸ் இருக்கப்பா, நன்றி ஆண்டவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வார்த்தை சொல்லுது. இன்னும் அவனுக்கு தெரியாம இருந்தா கூட இதுதான் வார்த்தை சொல்லக்கூடிய உண்மை. கண்டிப்பா இது உண்மை. அப்போ நம்ம இந்த நேரத்துல நம்ம முழுவதுமாக ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என் மேல இருக்கிற அன்புனால உங்களை போல என்ன படைச்சிங்க, மனிதரை உங்களை மாதிரியே படைச்சிங்க,
திருப்பி நாங்கள் ஆதாம் இழந்த பிறகுக்குமே எங்களை போலயே நீங்கள் மனிதனாக வந்தீங்க, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீங்க. முழுவதுமாக எங்களையே குறித்து நீங்கள் எங்களுக்கான நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அந்த திட்டத்தின்படி வாழ்கிறதுக்கு நாங்கள் பல நேரங்களில் தவறி இருக்கோம். எங்களை மன்னிங்கப்பா அப்படிங்கிறத சொல்லுவோமா ஒரு நிமிஷம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயாப்பா. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகள் பல நேரங்களில் ஆண்டவரே நீர் எங்களுக்கென்று வைத்த இந்த திட்டத்தை நாங்கள் உணராமல் இருந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே. இந்த மீட்பு எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் சமூகத்திற்கும், எங்கள் ஊழியங்களுக்கும், எங்கள் நாடுகளுக்கும், உலகெங்கும் இருக்கிற அனைவருக்குமான நற்செய்தியாக அமைந்திருந்தது ஆண்டவரே. இதை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள மறந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது அப்பா. ஒரு இறைவனாக இருந்த போதிலும் ஆண்டவரே, ஒரு சாதாரண மனித நிலைக்கு, அடிமையின் நிலைக்கு வந்து என்னை மீட்டவரே. இந்த மீட்பு இப்போது எனக்குள்ளாக இருக்கிறது, என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நான் அசை போட, அதில் ஆண்டவரை நான் உறுதியாக நிற்க, அதை கொண்டு அனைவரையும் அன்பு செய்ய, உம்மை போல கனிவோடும் தாழ்ச்சியோடும் இருக்க நீர் எனக்கு கற்றுத்தருகிறபடினால் நன்றி. அனைத்தையும் இருந்தும் நீர் இழந்தீர் ஆண்டவர் எனக்காக. ஆனால் நான் ஒன்றுமில்லாமல் இருந்தும் பல நேரங்களில் சிறிய சிறிய காரியங்களை கூட இழக்க விருப்பமில்லாமல் இருக்கிற நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. அனைத்தையும் இழக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறபடினால் நன்றி. உம்முடைய கிருபை எங்களுக்குள்ளாக இருக்கிறபடினால் நன்றி. துதியும் கனமும் மகிமையும் அப்பா உங்கள் ஒருவருக்கு, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.